ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா, வாவலி பொருட்காட்சி பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட எண்ட் பண்ணியிருந்தோம் பார்ட் 1. பார்ட் 2வில் வந்து ஸ்டார்டிங் இதில் வந்து இறங்கின உடனே வந்து ஃபிஷ் வச்சுருந்தாங்க. கலர் கலராக நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து சுற்றி சுற்றி வச்சுருந்தாங்க. எக்ஸிபிஷனுக்கு ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க பாருங்கள். அடுத்ததான் வந்து விதைகள் விற்க வச்சுருந்தாங்க. இந்த ஒரு பிங்க் கலர் வெண்டைக்காய், அதுக்கப்புறமா வந்து இந்த ஒயிட் கலர் வழுதனங்காய், அப்படி பெரிய சைஸ் கத்திரிக்காய் அப்படின்னுலாம் நிறைய வச்சுருந்தாங்க. விதை எல்லாமே ஒரு கவர் வந்து 20 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க ஒரு பேக்கெட்டு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து மண்புழு உரம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறையும் நிறைய உர வகைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஒயிட் கலரு வழுதனங்காவும் அப்புறம் பிங்க் கலர் வெண்டைக்காவும் அடுத்து ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் இருந்துச்சு. இந்த கத்திரிக்காயில் இந்த பக்கம் இருந்துச்சு. அந்த கத்திரிக்காயும் வாங்கினோம், விதையும் வாங்கினோம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பெருசாக இருக்குது. அடுத்ததாக வந்து இங்கே ஏதோ ஒரு விழிப்புணர்வு இது மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. அடுத்ததாக வந்து தேன் எல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் சோப்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து தானிய வகைகள் அந்த மாதிரி இதுகள் எல்லாம் வச்சுருந்தாங்க உள்ள. இது வந்தது உரங்கள் எல்லாம் தான் வச்சுருக்காங்க. பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மீன் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வேளாண்மை காடுகள் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிய வகை இது மரங்கள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அரிய வகைகள்னு இல்லை, நம்ம கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மரம் வெரைட்டிஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து தானிய வகைகள், நிலக்கடலை, பச்சைப்பயிறு அது முளைக்கி வச்சுருந்தாங்க. எள்ளு செடி, அப்புறம் உளுந்து, இதுவும் உளுந்து தான், தினை, கம்பு, வரகு, வெள்ளைச்சோளம், மக்காச்சோளம், அப்புறமா வந்து உளுந்து, பச்சைப்பயிறு, எள்ளு, சாமை, தினை, பனிவரகு, வரகு, கேழ்வரகு, வெள்ளை, மக்காச்சோளம், மூங்கில், நவரை அரிசி, மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் நெல் வெரைட்டிஸும் அதை முளைக்க வச்சு நெல் கதிரோட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பழைய காலத்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் பழைய காலத்து நாணயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்று அக்யூரேட்டாக நம்ம வந்து காமிக்கணுன்னா வந்து ஒவ்வொரு இதுவுமே நம்ம வந்து ஒவ்வொரு மணிக்கு ஒரு வீடியோ எடுக்கணும். ஸோ வந்து லைட்டாக கிளிப்பிங்ஸாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நிறைய கடைகள் இருந்துச்சு. அப்புறமா வந்து குட்டீஸோட அந்த ப்ளே ஏரியா, குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் விளையாடுறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. அப்புறமா பானிபூரி கடை, அப்புறமா காடை முட்டை அந்த குல்ஃபி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்கல்ல அது, இது அழகாக இருந்துச்சு. புதுசாக தாமரை பூக்களை உட்காந்து விளையாடுற மாதிரி. அப்புறம் வந்து ஒரு கபடி மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் குட்டீஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆக ஆக இந்த இடம்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். லைட் செட்டிங்ஸோடு பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் வந்து நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சும்மா நம்ம ஆட்களை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின், இந்த பெரிய ஊஞ்சால் டிராகன், அப்புறமா பெரிய ராட்டு, ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 100 ருபீஸ் ஆமாம் கொடுத்துருக்காங்க. ஈவினிங்கெல்லாம் போனால் க்யூவில் நின்று டிக்கெட் எடுத்து போவாங்க.
குட்டீஸோட ராட்டு தான் விதவிதமாக அழகழகாக இருக்குது. பாருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் சுற்றி எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம். எவ்வளோ பெருசு பாருங்க. அப்புறம் இது வந்து இந்த மரண கிணறு சொல்லுவாங்கல்ல, அந்த கிணறு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளாடி வந்து அவங்க வந்து பைக் ஓட்டுவாங்க. இது குட்டீஸோட இது ஜீப்பு ராட்டு. பாருங்க வெயிலாக இருக்குது. ரொம்ப கூட்டம் எல்லாம் இல்லை இந்த ஏரியாவில் இப்போதைக்கு. அது வெயிலாக இருந்ததுனால அதுக்கப்புறம் இங்கே கடைகள்லாம் இருக்குது. இங்கே மெயினாக உள்ள இது இந்த அரிய வகை கிழங்கு வகைகள், அரிய வகை காய்கறி கீரைகள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து தோட்டத்தில் வளர்த்து, இங்கே பாருங்கள் குட்டியோண்டு பக்கெட்டில் கொலை போட்டிருக்குது வாழை வளர்த்து அதை வந்து இங்கே வந்து கண்காட்சி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஆர்ட்டு கிராஃப்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த செடி வகைகள் இதெல்லாம் செடி கொடி வகைகள் கிழங்கு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுவுமே வந்து நம்ம வந்து நிறைய இருக்குது. எதை காமிக்கிறதுனே தெரியாது, அவ்வளோ நிறைய திங்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து காமிக்கிறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆள் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. கிழங்கு பாருங்கள், மரிச்சினி கிழங்கு, அப்புறம் சேனக்கிழங்கு, உரிக்கிழங்கு அப்படி சொல்லிட்டு 2-3 வெரைட்டி கிழங்கெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய சைஸில் இருக்குது. அடுத்ததாக வந்து பம்ப்கின், தேங்காய், அப்புறம் ஒரு கொலையில் இவ்வளோ தேங்காய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கேயும் பக்கத்துலேயே வந்து சேல்ஸுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. சாம்பிராணி புகைக்கிறது, அந்த இது மண்ணில் உள்ளது, அப்புறமா அந்த மண்ணில் உள்ள விளக்கு, அப்புறமா வந்து கைவினை பொருட்கள், அந்த பேகு பெட்டி தொப்பி இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து சிரட்டையில் செய்த பொருட்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. கீச்செயின் எல்லாம் கூட இருக்குது சூப்பராட்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் இது அஸ்யூஷுவல் ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான். அடுத்து நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து இந்த மாதிரி பீங்கான் திங்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேல்ஸில் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நர்சரி ஷாப் வீடியோலாம் இன்னும் போடலைன்னு நினைப்பீங்க. ஸோ வந்து அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, வாவலி பொருட்காட்சி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களால் சில பல ரீசனால் போக முடியலை. ஸோ அதனால தான் டிலே ஆகிடுச்சு. சாரி. அந்த சப்ஸ்கிரைபரே ஒரு வேளை பொருட்காட்சிக்கு போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரேட் எவ்வளோ வரும்? 50. ஒரு பீஸ் 50 இல்லை? ஃபீமேல் 50, மெயில் 50. இது ப்ரீடிங் பேராக தான் இருக்கும். எல்லாம் ப்ரீடிங் தான். அப்படியே இது ஃபிஷ் எல்லாம் விலை கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் இது வழியில் ஃபுல்லாக வந்து தெரு ஃபுல்லாகவுமே கடையாக தான் இருக்குது. இன்னும் அந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய கடை இருக்குது. நாங்கள் ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கோம்.
ஆனால் இந்த வாட்டி வாவலி பொருட்காட்சி வந்து 20 நாள் வரைக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போனது கரெக்டாக பொருட்காட்சி தொடங்கி 8வது நாள் தான் நாங்கள் போயிருந்தோம். ஃபுல்லாக இங்கே எல்லா இடமும் ஃபுல்லாக கடை தான். ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஜூஸ் கடை, ஸ்நாக்ஸ் கடை, அப்புறம் வந்து பிங்கான் ஐட்டம், மண் சாதனங்கள், அப்புறம் பானிபூரி கடை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கடையாக தான் இருக்குது. செடி கடை எல்லாமே ஃபுல்லாக புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு வழியாக உள்ளே போனோம். இது இன்னொரு பக்கம் வழியாக தான் அவுட்டர் வெளியே வந்திருக்கோம். ஸோ நம்ம வெளியே வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வாவலி பொருட்காட்சிக்கு போக முடியலைன்னு ஃபீல் பண்ணவங்க இதை பார்த்து நாங்கள் போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய். இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே போகணும். இப்போ வெளியே வந்தாச்சு. பாய்.